ராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளோ உழைச்சோம், ஏன் இந்த தாமதம், யாரால் மன கஷ்டம், இனி எப்போ வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கு உங்களுடைய திறமை குறைவு அப்படிங்கிறது காரணம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வெகு விரைவில் புரிய போகுது. இந்த ராசிக்காரங்க மற்றவங்களை விட அதிகமாக யோசிக்கிறதும் அனைத்தும் சரியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறதும் தவறானவங்களுக்காக அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால தான் சில தாமதங்கள் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வெகு விரைவில் புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டங்கள் வருதுங்க. பல நேரங்களில் உழைத்தது நீங்கள், பெயர் எடுத்தது வேறு ஒருவர், உதவி செய்தது நீங்கள், மறந்தது அவங்கள தான். அதாவது நீங்கள் உதவி செஞ்சு உங்களை மறந்துட்டு அவன் பாட்டுக்கு என்னமோ நான் உழைச்சேன், எனக்கு அந்த திறமை வந்துச்சு, நான் முன்னேறினேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருப்பான். உழைப்புக்கு உதவியவங்க தான் மெயின் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரை நம்பியது நீங்கள், நடுவில் விட்டு சென்றது அவங்க. இப்படி தான் போய்ட்டு உங்களோட வாழ்க்கை. எல்லாத்தையும் சரி செஞ்சது நீங்கள், குற்றம் சுமத்தப்பட்டது மீண்டும் உங்கள் மீதே தான். அந்த தப்பு காரணமே நீ தானே சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி பல அனுபவங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மனதில் தற்போது எனக்காக உண்மையான யார் இருக்கிறாங்க, நான் செய்த உழைப்புக்கு ஏற்ற பலன் எப்போ கிடைக்கும், எல்லாருடைய பிரச்சனையையும் நான் ஏன் சுமக்கணும், என் வாழ்க்கையில் நிலையான பண வரவு எப்போ தான் வரும், என்னை அலட்சியப்படுத்தியவங்க முன்னால் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இன்னும் இருக்குது, நான் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களோட மைண்டில் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை எதிரிகள் இல்லைங்க, அதிகமாக யோசிக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரியான நேரத்தில் முடிவெடுக்காமல் தாமதிப்பது. யோசிச்சிட்டே இருந்து என்ன பண்ணுறது, முடிவெடுக்கணும்ல. மற்றவங்கள செய்ய வேண்டிய வேலையை தாங்களே எடுத்து செய்கிறது. உங்களுக்கு கீழே ஒருத்தன் இருப்பான், அவன் கூட அதை செய்யலாம், ஆனால் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்களே எடுத்துகிட்டு செய்கிறது. தங்களை மதிக்காதவங்ககிட்டையும் கடமை உணர்வாக இருக்கிறது. ரொம்ப நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை ஒருத்தன் மைண்டில் வச்சுக்கல அப்படின்னாலும் அவனுக்கு நீங்கள் ரொம்ப அப்படியே கண்ணியமாகவும் கடமையாகவும் இருப்பீங்க. இனி வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறத நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கேட்க வேணும். இவ்வளோ உதைச்சேன், இவ்வளோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சைக்கிள் வச்சுட்டே இருக்கார், சைக்கிள் மிதிச்சு வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையை மட்டும் வைக்கக்கூடாதுங்க. எங்கள் வீட்டுக்கு போய் விற்கிறதுக்கான விலையும் வைக்கணும். உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க, அதுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு பயத்தையும் உண்மையாக நினைக்கக்கூடாது. ஒரு பயம் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலை இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே மூவ் பண்ணிட்டு போகக்கூடாது. அது ஒரு பாயிண்ட், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க தான் செய்யும். அதை மட்டுமே மைண்டில் வச்சு அந்த தொழிலே செய்யாமல் இருக்கக்கூடாது. சார், பொறி விற்றா காற்றடிச்சா பொறி பறந்து போயிருமே, அதுக்குன்னு பொரியை விற்காமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான். ஸோ எது வந்து எக்ஸ்ட்ரீம் பயமோ அந்த பயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு இருக்காதீங்க. அதே போல் பணம் மற்றும் தொழில் தொடர்பான முடிவுகளை தெளிவாக எடுக்கணும். உங்களை பயன்படுத்தியவங்களிடமிருந்து எல்லை அமைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றை செய்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், குடும்பம் மற்றும் மனநிலையில் படிப்படியான நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய காலகட்டங்க. கன்னி ராசியில் அடிப்படை குணாதிசயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. பூமி தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி எப்படி ஒரு விஷயத்தை அப்படியே சரிப்பாங்க பார்த்துக்குது. எவ்வளோ மனுஷன் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ போர் போட்டாலும், எவ்வளோ நிலத்தை நோண்டினாலும், எத்தனை வெடிகள் வச்சாலும் பூமி எப்படி தாங்கிக்குது, அது மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் யார் எதை செய்தாலும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இதில் ஃப்ராங்காக சொல்லணும்னா அற்புதமான ராசியை விட ஏமாந்த ராசி. அதே போல் இதோட அதிபதி புதன். புதன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமானவர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான், கேது பகவான், ராகு பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாரோ அதை விட அதிகமாக புதனுக்கு பவர் அதிகம். அதை விட அதிகமான இல்லை, இவர் ஒரு வினோதமான காரகன். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வச்சு இவர் வந்து செயல்படுத்துவார். இவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டாவோ இல்லை தசாபுத்தியில் ஒருத்தருக்கு இருந்துட்டாவோ அவர் வந்து அறிவுத்திறன் வாழ்ந்தவராக, பேச்சு திறமை வாழ்ந்தவராக, கணக்குத்திறன் வாய்ந்தவராக, வணிகம் சம்மந்தப்பட்ட தொடர்புடையவராக, தகவல் தொடர்பு சம்மந்தவராக, கல்வி சம்மந்தப்பட்டவராக, பகுத்தறிவு சம்மந்தப்பட்டவராக, திட்டமிடல் சம்மந்தப்பட்டவராக, எழுத்து சம்மந்தப்பட்டவராக, நுணுக்கமான சிந்தனை சம்மந்தப்பட்டவராக இருப்பாங்க. கன்னி ராசிகளுடைய முக்கியமான இயல்புகள் அப்படின்னா எந்த விஷயத்தையும் ஆழமாக ஆராய்வாங்க, சிறிய தவறுகளையும் உடனே கண்டுபிடிப்பாங்க, ஒழுங்கையும் சுத்தத்தையும் விரும்பக்கூடிய நபர், பணம் மற்றும் கணக்கில் கவனமாக இருக்கக்கூடிய நபர், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக செய்து முடிப்பாங்க, பிறர் கவனிக்காத விஷயங்களையும் கவனிப்பாங்க, திட்டமிடாமல் செயல்பட விரும்ப மாட்டாங்க, ஒரு பிளான் பண்ணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அதுதான் எங்களோட லைன்லேயே இருக்கும். உதவி கேட்டவங்களுக்கு நடைமுறை தீர்வை வழங்குவாங்க,
ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா மீனை பிடிச்சி கொடுக்கறது இல்லை இவரோட வேலை, மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் இவரோட வேலை. உணர்ச்சியை விட அறிவை பயன்படுத்த முயற்சிப்பாங்க. ஒரு தொழில் வந்து கொஞ்சம் டல்லாக ஓடிட்டுருக்கு சார், என்ன பண்ணுறேன் இதில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன பண்ணணும், அது இதையும் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணால் ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மூவ் பண்ணுற ஆள் இல்லைங்க. இருந்தாலும் இந்த குழம்புற டைம்னு உட்காந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குழம்பி தீருவீங்க. ஸோ அது குழம்புறத மட்டும் தான் தவிர்த்துக்கோங்க. அதே போல் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக யோசிக்கக்கூடிய நம்ம பண்ணீங்க, ரொம்ப டீப்பாக யோசிப்பீங்க. அந்த டீப்பாக யோசிக்கிறதே உங்களை ஒரு டைம் வந்து டல்லாக்கிறது. இன்றைத்து காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து நீங்கள் தப்பித்து வாழ வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. தங்களுடைய பிரச்சனைகளை பிறரிடம் சொல்ல மாட்டாங்க, எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஒருவரை நம்பிய பிறகு உண்மையாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பாதுகாப்போ நிலைத்தன்மையும் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர் நீங்கள். தற்போது கன்னி ராசிக்காரர்களுடைய மனதில் என்ன தோன்றுறது அப்படின்னா, தற்போதைய காலத்தில் பல கன்னி ராசிகளுடைய மனதில் இந்த வேலையில் தொடர்ந்து இருப்பது சரியா, இந்த வேலை ஃபைனல் வரைக்கும் வருமா, புதிய தொழில் தொடங்கினா வெற்றி கிடைக்குமா, ஹஸ்பண்டு புதிய தொழில் தொடங்குறாரு, பழைய தொழில் வேறு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, என் பணப்பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது, கடனை எப்படி அடைக்கிறது, எனக்கு நிலையான வாழ்க்கை எப்போ அமையும், என் திறமையை யாரும் ஏன் கவனிக்கவில்லை, நான் நம்பியவங்க ஏன் என்ன புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். வேலை மாற்றம், தொழில் முன்னேற்றம், சேமிப்பு, கடன், திருமணம், குழந்தைகளுடைய கல்வி, வீடு மற்றும் நிலம், வாகனம், உடல் நலம், குடும்ப பொறுப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களினுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடப்படி கன்னி அப்படிங்கிறது அறிவு, ஒழுங்கு, சேவை மற்றும் நுணுக்கத்தின் ராசி அப்படின்னு கருதப்படுதுங்க. இவங்க குழப்பமான விஷயத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களோட லைஃப்பில் இன்றைய காலகட்டத்தில் குழப்பமான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணிக்கணும். சார் எங்கே சார் செக் பண்ணுறது அப்படின்னா, லோக்கலில் கொடுத்து செக் பண்ணுங்கள். லோக்கலில் சரியாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா வேணால் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அதில் பேசி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குழப்பமான இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துடுறீங்க, அது மட்டும் கூடவே கூடாது. அது இந்த காலகட்டம் உங்களை 100 மடங்கு குதிரை வேகத்தில் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிறர் செய்த தவறை திருத்தக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தில் நடைமுறை தீர்வுகளை வழங்குவாங்க. சிக்கலான கணக்குகளை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். சிறிய வாய்ப்புகளையும் பெரிய முன்னேற்றமாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். அறிவு மற்றும் உழைப்பின் மூலமாக உயர்ந்தவங்க நீங்கள், உயரக்கூடியவங்க நீங்கள், உயர்வீங்க நீங்கள். அவசர வெற்றியை விட நிலையான வளர்ச்சியை விரும்பக்கூடிய நீங்கள். அதே போல் பிறனுடைய வாழ்க்கையில் சரி செய்ய முயற்சிப்பாங்க. தங்களுடைய கஷ்டத்தை விட பொறுப்பை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, எல்லாம் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு சரியான நேரத்தில் செயல்பட கற்றுக்காங்க. கன்னி ராசியினுடைய பலமான குணாதிசயத்தில் ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அறிவுத்திறன். எந்த விஷயத்தையும் விரைவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியது. அதே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. உங்கள் தொழிலில் இன்றைய காலகட்டத்தில் எந்த விஷயத்தையும் விரைவாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் கிடைக்குதான்னு பாருங்கள். மற்றவங்களுடைய கவனிக்காத தகவல்களை கண்டுபிடிப்பீங்க. பிரச்சனைக்கு நடைமுறை தீர்வு வழங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் தானாகவே. திட்டமிடும் திறன். ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி முழு திட்டம் அமைப்பாங்க. செலவு, நேரம் மற்றும் தேவைகளை கணக்கிடுவாங்க. தேவையற்ற ஆபத்தை தவிர்க்கக்கூடியதற்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். பொறுப்புணர்வும் கொஞ்சம் அதிகங்க. கொடுத்த வேலையை பாதியில் விட மாட்டீங்க. இது வரைக்குமே நீங்கள் இப்படி ஒரு வேலையை விட்டதாக உங்கள் சரித்திரமே கிடையாது. குடும்பத்துலேயும் பணியிடத்துலேயும் நம்பகமானவர்களாக இருப்பீங்க. கடினமான பொறுப்பையும் அதுக்கு தகுந்த உழைப்பையும் ஏற்றுக்கக்கூடிய ஆள் நீங்கள். கணக்கு திறன் அதிகம். எப்படி கால்குலேட் பண்ணணும், இது இப்படி பண்ணால் சரியாகும். கணக்குன்னா நம்ம இந்த கணக்கு கிடையாது, சும்மா ஒரு கால்குலேஷன் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் கணக்கு போட்டு பண்ணுவாங்க. பணத்தை எங்கே செலவிடணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. வணிகம் மற்றும் முதலீட்டில் கணக்கு பார்த்து செயல்படுவாங்க. தேவையற்ற செலவுகளை எளிதில் கண்டுபிடிப்பாங்க. உழைப்பு பொறுத்த வரைக்கும் அமைதியான கடுமையான உழைப்பாளங்க. புகழை எதிர்பார்க்காம வேலையை முடிக்கக்கூடிய நபர். சிறிய பணியையும் தரமாக செய்யக்கூடிய நபர் நீங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறோம். போலித்தனத்தை விரும்ப மாட்டீங்க. உண்மையை நேரடியாக சொல்லக்கூடிய நபர் நீங்கள். தவறு செஞ்சுருந்தால் திருத்த முயற்சிப்பீங்க. சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கு யாருக்காவது யாரோ பார்க்க பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வாங்கக்கூடிய பொருள் கூட எங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும், எந்த அளவுக்கு தேவையாக இருக்கணுங்கிறது மாதிரி வாங்குவீங்க. குடும்பத்தில் அனைவருக்கும் உதவக்கூடிய நபர் நீங்கள். உடல்நலம், கல்வி மற்றும் வேலை தொடர்பான வழிகாட்டக்கூடிய நபராக நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு இல்லை, இந்த கன்னிராசிக்கே சவாலான சில விஷயங்களும் இருக்குதுங்க. அதிகமாக யோசிக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏற்கனவே சொன்னதான். ஒவ்வொரு விஷயத்திலும் குறை கண்டுபிடிக்கிறது.
தங்களையே கடுமையாக விமர்சிப்பது, இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவெடுக்க தாமதிக்கிறத தயவு செய்து மாற்றிக்கோங்க. அதே போல் மனதில் தேவையற்ற பயம் உருவாகுவது, அதை சரி பண்ணுங்கள். சிறிய பிரச்சனையும் பெரிதாக நினைக்கிறத மாற்றிக்கங்க. பிறர் வேலைகளையும் தாங்களே ஏற்றுக்கொள்வது ரொம்ப தவறு. ஓய்வில்லாமல் உழைக்கிறது நல்லது தான், ஆனால் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டும் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப தப்புங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்களுடைய மதிப்பை குறைத்து நினைக்கிறது. ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கும், அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருக்கோம். உங்களை யார் மதிக்கிறான்னு நீங்களே உங்களை தப்பு கணக்கு போட்டுக்கிறீங்க. மற்றவங்களுடைய தவறுகளை எளிதில் ஏற்க முடியாமல் அப்படியே நிற்கிறது. நீங்கள் ஒரு கட் அண்ட் ரைட்டான பர்சன் தான், இருந்தாலும் ஒரு சில தப்புகளை மன்னிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் கன்னிராசிகளுடைய முக்கியமான பிரச்சனை, செய்ய வேண்டிய காரியத்தை விட தவறு நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற அதிகமாக சிந்திக்கக்கூடியது தான். நான் முன்னாடியே சொன்னல, எந்த தொழில் பண்ணுறது முன்னாடியே அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அந்த ரிஸ்க் ஃபேக்டரை மட்டுமே நினச்சிட்டு தொழிலே பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறது தப்பு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா, மரியாதையை பேசக்கூடிய நபர் நீங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். உதவி கேட்பவர்கள்ட்ட பயப்படும் ஆலோசனை வழங்கக்கூடியவங்க நீங்கள். ஒரு உதவி கேட்குறவங்கிட்ட டக்குன்னு வேறு மாதிரி சொல்லி அவனை இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு ரகசியங்களை ஒரு அற்புதமாக சொல்லக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தில் சிக்கனமாக பொறுப்பையும் இருப்பாங்க, பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நபர் நீங்கள். நண்பர்களில் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர் நீங்கள். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள். ஒரு முன்னேற வேண்டும் அப்படின்னா வழிகாட்டக்கூடிய நபர் நீங்கள். இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேற்றியவர்கள் தான் அதிகம். உங்களோட வசந்தோடு இருக்காங்க, ஆனால் உங்களை இன்னும் திரும்பி பார்க்காம இருக்காங்க. உங்களை உதாசீனப்படுத்திகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேர்மையான பயிற்சி சிலருக்கு கடுமையானதாக தோன்றலாம். அதிகமாக ஆலோசனை கொடுக்குறதுனால தவறாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களை அருவுன்னு கூட சில பேர் பேசுவாங்க. இவனே யாரா பக்கத்தில் வர வைக்கிறது அப்படின்னு கூட பேசுவாங்க. ஆனால் சரியான இடத்துல ஒரு நிமிஷம் அவன் உட்காந்து உங்கள் பேச்சை கேட்டுட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். உணர்ச்சியை வெளிப்படுத்தாததால் அன்பு இல்லாதவங்க போல கூட உங்களுக்கு தோன்றும். மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, புத்திசாலியாகவும் பொறுப்பானவர்களாகவும் பார்ப்பாங்க. கணக்கு பார்த்து செயல்படுவர்களாகவும் பார்ப்பாங்க. கஞ்சம் பிடிச்சவனாகவும் நினைப்பாங்க. நம்பகமானவராக நினைப்பாங்க, ஒழுக்கமானவராக நினைப்பாங்க, உழைப்பாளராக நினைப்பாங்க. நேர்மையானவர் திறமசாலியாகவும் நினைப்பாங்க. ஆனால் சிலர் இவங்களை அதிகமாக குறை சொல்கிறவங்களாகவும் பார்ப்பாங்க. எதிலும் திருப்தி அடையாதவங்களாக பார்ப்பாங்க. அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பார்ப்பாங்க. சிக்கனமானவர்களாக பார்ப்பாங்க. உணர்ச்சி இல்லாதவராக பார்ப்பாங்க. பிடிவாதமானவராகவும் பார்ப்பாங்க. இது தவறான ஒரு புரிதலாகவும் இருக்கலாம். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அவர்கள் இப்போ உங்களுக்கு தேவையில்லாத பர்சனாக கூட இருக்கலாம். தேவையில்லாத இடத்துல நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். இதுவரை அனுபவித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையை திருத்தக்கூடியதாக இருந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க தாங்கள் நம்பியவங்ககிட்ட பொறுமையின்மை, ஒரு பொறுமையாக இருக்க, டக்குன்னு உங்களை ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா நவுந்துருவீங்க. பொறுப்பின்மை மற்றும் பொய்யால் அதிகமாக காயப்பட்டவர் நீங்கள். காதல் மற்றும் திருமண உறவுகளில் முழுமையாக நம்பிய உண்மையான ஒரு நபர் நீங்கள். ஆனால் உங்களோட உண்மையை மற்றவர் மதிக்காதனால அந்த விஷயம் மறைஞ்சிருக்கும். தங்களுடைய அக்கறையை கட்டுப்பாடாக தவறாக புரிந்து கொள்றதுனால உங்களுடைய திருமணமோ அல்லது காதல் உறவோ உங்கள்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கும். திருமணம் பற்றிய பேச்சு கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கலாம். தாங்கள் அதிகம் விட்டு கொடுத்து மதிப்பு கிடைக்காம போயிருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க, எல்லோரும் பண்ணுறது தான்டா போடா அப்படின்ட்டு ஒரு டைமில் நகர்ந்துட்டு போயிருக்கோம். துணையின் குடும்பத்தால் தேவையற்ற தலையீடு ஏற்பட்டிருக்கும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக முடிஞ்சிருக்கும். மனதில் உள்ளதை பேசாமல் உறவு தூரமாக இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக சில துரோகங்களை அனுபவிச்சுவீங்க. நீங்கள் ஆலோசனை கேட்டவர்கள் பின்னர் குறை கூறக்கூடிய நபர்களாக மாறி உங்கள் முதுகில் குத்தின தருணங்கள் அதிகம். தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கலாம். பண உதவி பெற்றவர் திரும்பி கொடுக்காம உங்கள்கிட்ட நிமிக்கி கொடுத்துட்டு ஏமாற்றி உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய தருணங்களும் வந்திருக்கும். உங்கள் யோசனையை பயன்படுத்தி வேறு ஒருவர் முன்னேறி இருக்கக்கூடிய காலகட்டமும் இருந்திருக்கு. உங்கள் கூடவே உட்காரோம், பிளான் பண்ணோம், அவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுடைய ரகசியத்தை மற்றவர்களிடம் கூறக்கூடியவர்களும் உங்களிடமே இருக்கிறார்கள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களே உறவுகள் தான். குடும்ப பொறுப்பு முழுவதும் உங்கள் மீதே போட்டிருப்பாங்க. நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கிடைக்காமல் போயிருக்கும். சொத்து விஷயத்தில் தகவல் மறைந்துக்கப்பட்டிருக்கலாம். நிறைய பட்டாக்கெல்லாம் மாற்றி உங்களுக்கு தெரியாமல் நிறையா பண்ணியிருப்பாங்க. உங்கள் சிக்கனத்தை தவறாக விமர்சிச்சிருக்கலாம். உங்கள் வருமானத்தை பயன்படுத்த முயன்று இருக்கலாம். குடும்ப முடிவுகளில் உங்களை கடைசியில் நினைத்திருக்கலாம். தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்தவரை உழைத்தது நீங்கள், பாராட்டு வேறு ஒருவர் கிடச்சிருக்கலாம். உங்கள் திட்டத்தை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம். மேலதிகாரிகளிடம் தவறான தகவல் கூறப்பட்டிருக்கலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தாமதமாக இருக்கலாம். அதிக வேலை உங்களிடம் கொடுத்து மதிப்பு தராமல் இருந்திருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம். கூட்டுத் தொழிலில் கணக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி கொடுத்த பணம் தாமதமாக இருக்கலாம். குடும்பத்திற்காக சேமிப்ப நீங்கள் செய்த பணம் குறைஞ்சிருக்கும்.
அதை குடும்பத்துக்காக என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க. தவறான ஆலோசனையினால் முதலீடு இழப்பு வந்து ஏற்பட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆவணங்களை சரியாக இல்லாததால் சொத்து பிரச்சனை வந்திருக்கும். டாக்குமெண்ட்டு பட்டா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டு கூடிய காலகட்டம். நண்பர் அல்லது உறவினருக்காக கடன் சுமை ஏற்பட்டிருக்கும். அது உங்களுக்காக வாங்கின கடன் இல்லை, வேறொருவருக்கு வாங்கின கடன். அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக போனால் தான் உங்கள் பேரை மாட்டிவிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். எப்போ துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்கள் கீழ்கண்ட சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படி? ஒருவனுடைய பேச்சு மிகவும் இனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் திறமையை அதிகமாக புகழ்ந்து உதவி கேட்கும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். கூட்டு தொழிலில் கணக்கை மற்றவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கும் போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். இதை தான் நீங்கள் அதிகமாக மாட்டினதே. ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்தும் போது மாட்டுவீங்க. குடும்ப சொத்தில் வாய்மொழியை மட்டுமே நம்பும்போது மாட்டுவீங்க. எழுத்து இல்லாமல் இருக்கும்போது மாட்டுவீங்க. உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிரும்போது மாட்டுவீங்க. குறைந்த நேரத்தில் அதிக லாபம் தருவதாக கூறும்போது மாட்டுவீங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி இல்லாத போது மாட்டுவீங்க. பழைய நண்பர் திடீரென பண உதவி கேட்கும்போது மாட்டுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் யார் சார் உங்களுக்கு உறுதுணை? யார் சவால்? உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு உறுதுணை. நடைமுறை ஆலோசனையை வழங்குபவர் உங்களுக்கு உறுதுணை. செலவு மற்றும் சேமிப்பின் மதிப்பு அறிந்தவங்க உங்களுக்கு உறுதுணை. இவ்வளோ போடணும்ப்பா, இவ்வளோ அமௌண்ட்டு போதும்ப்பா, எதுக்கு அதிக செலவு அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உறுதுணை. இதை கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு சவால். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை நேராக பேசக்கூடிய நபர் உங்களுக்கு உறுதுணை. உங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டக்கூடியவங்க தான் உங்களுக்கு உறுதுணை. கஷ்டத்தில் செயலால் உதவுவாங்க. வாய் பேச்சல் உதவுறல, செயல்படுத்துவாங்க. அந்த இடத்துல உங்கள் திட்டங்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சவாலாக இருக்கிறீங்க யார் தெரியுமா? உங்கள் பொறுப்புணர்வை பயன்படுத்திக்குவாங்க. தங்களுடைய வேலைகளை உங்கள் மீது தள்ளக்கூடிய நபர்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறீங்களே, அது எக்ஸாம்பிள். கணக்கில் வெளிப்படையாக இல்லாதவங்க. உங்களுடைய குறைகளை மட்டுமே கூறக்கூடிய நபர்கள். குடும்பத்தில் ஒப்பீடு செய்பவங்க. உங்கள் வருமானத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சொல்பவர்கள். கன்னிராசிக்கு ஏற்ற தொழில்கள் என்ன தெரியுமா? கன்னிராசிக்காரர்களுக்கு அறிவு, கணக்கு, தகவல், நிர்வாகம் மற்றும் நுணுக்கங்கள் தேவைப்படும். தொழில்களில் ஏற்றதாக இருக்கணுங்க. இந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு ஏற்றதாக சில விஷயங்கள் இருக்கும். இதில் தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் கணினி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இணையதள வடிவமைப்பு, டிசைனு, மென்பொருள், தரவு கமிஷன் பேசிஸில் பண்ணுறதுங்க, இந்த தொழில்நுட்ப ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். கணக்கு மற்றும் நிதித்துறையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். இதில் வங்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகும். மருத்துவம், ஆரோக்கியமும் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். கல்வி மற்றும் தகவல் தொடர்பு வந்து ஆசிரியர், எழுத்தாளர் இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகும். வணிகம், நிர்வாகமும் செட் ஆகும். இந்த மீடியா, அந்த படைப்பு துறையெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்கு, யூடியூப், திரைக்கதை எழுதுறது, புகைப்படம் எடுக்கிறது, விளம்பரத்துறையெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இனி தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொதுவாக கன்னிராசியாளர்கள் நீண்ட நாள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. புதிய வேலைவாய்ப்பு உருவாகுது. வேலை மாற்றம் பற்றி நல்ல தகவல் வருதுங்க. ஆனால் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறுமா, எப்படி மாறுங்கிறது முழு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். பதவி உயர்வுக்கான பொறுப்பு கிடைக்கும். கணக்கு, தொழில்நுட்பம் மற்றும் மீடியா துறையில் வாய்ப்பு உருவாகுதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை மூலமாக வருமானம் கொஞ்சம் வரும். அதாவது சைடு தொழில் பண்ணுறீங்களா, அதில் கொஞ்சம் பழைய வருமானம்லாம் கொஞ்சம் வரும். பழைய தொழில் தொடர்புகள் மீண்டும் பயன் தரும். வெளிநாட்டு அல்லது வெளியூர் வாய்ப்புகள் கொஞ்சம் அமையுதுங்க. கவனிக்க வேண்டியது சரியான நேரத்தில் முடிவெடுங்க. அனைத்தும் முழுமையாக அமையும் வர காத்துருங்க. உங்கள் உழைப்புக்கான சம்பளத்தை தெளிவாக பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான விலையை வைங்க, கரெக்டாக பேசுங்க. வேலைகளெல்லாம் தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை பாதுகாத்துக்காதுங்க. அதே போல் கூட்டு தொழில் கணக்குகளை நேரடியாக பார்க்கணும். பண வரவு பொறுத்த வரைக்கும் வருமானம் படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டங்கள், பழைய பாக்கி தொகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள், வேலை மாற்றத்தால் சம்பள முன்னேற்றம் கிடைக்குது. மருத்துவம் மற்றும் குடும்ப தேவைக்காக செலவு வரலாம். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு இருக்கும். சிறிய முதலீடு நல்ல பலன் தரும். சேமிப்பு திட்டம் தொடங்குறதுக்கான நல்ல நேரமாக இருக்குது. கவனத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை எல்லாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. தேவையற்ற சிறு சிறு சேமிப்புகளை கட்டுப்படுத்தணும். சிறு சிறு செலவுகளை கட்டுப்படுத்தணும். சிறு சிறு சேமிப்பு பண்ணணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும், திருமண குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுப்புடன் நடந்துக்கணும். துணையினுடைய தேவைகளை கவனிச்சுக்கோங்க. அதே போல் சிறிய குறைகளையும் கவனிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. மனதில் உள்ளதை வெளிப்படுத்த தயங்காதீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒழுங்கான வீட்டை விரும்புவாங்க. ஸோ அதனால் குடும்ப செலவை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு குடும்ப திருமணமாக நல்ல வரன் அமையுது. இருந்தாலும் சிறிய குறைகளுக்காக நல்ல வரனை நிராகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆகினவங்களுக்கு துணையை அடிக்கடி திருத்த முயற்சிக்க வேண்டாம். பண விஷயங்களில் வெளிப்படையாக பேசணும். அதே போல் துணையின் உணர்ச்சியையும் கேட்கணும். பாராட்டு பழக்கத்தை வளர்த்தா உறவு வலுப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க. குழந்தை பாக்கியம் அற்புதமாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைகளுடைய தனித்திறமையை புரிந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. குழந்தைகளுக்கு வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்குவாங்க.
குழந்தைகள் கூட்டு போகும்போது சரி. மற்றபடி நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. புதிய இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், செகண்ட் ஹேண்டாவோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்கினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தொழில் மூலமாக பல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு தொழில் வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு, நிலம், சொத்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வகையில் உண்டு. இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி இறங்கி ஏறக்கூடிய காலகட்டம். அப்போனா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய வீடுகளை சுற்றி செக் பண்ணணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இல்லை சார் அது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகளை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மன அமைதிக்காக இறை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு இன்டிமேஷனாகவே சொல்லப்படும். அதிகமாக யோசிப்பதை குறைக்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, இளம் பச்சை, மஞ்சள், மண்ணிறம், ஆலிவ் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு பரவாயில்ல. அதிர்ஷ்ட எண் 5, 6. சாதகமான நாள் புதன்கிழமைங்க. அடுத்த 12 நாட்கள் தொழில் நல்லா இருக்குது. நிலுவையில் இருந்த முடிவு எல்லாமே எடுக்கலாம். அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய காலகட்டம். கடன் கொடுப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பழைய கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருது. வாழ்க்கை துணையுடன் அமைதியாக உரையாட ஒரு சிறந்த நேரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. உறவினர் ஆலோசனையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைகளை மட்டும் சொல்லாமல் பாராட்டையும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. பயணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஆரோக்கியமாக கொஞ்சம் நீட்டாக போயிட்டு வர வேண்டிய காலகட்டம். குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கலாம். வாகன ஆவணங்களை எடுத்துகிட்டு செல்வது ரொம்ப நல்லது. பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்க. அவசரமாக வாகனம் ஓட்ட வேண்டாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான கோளாறு, வாயு தொல்லை, தூக்க குறைவு, தலைவலி, நரம்பு சோர்வு, மன அழுத்தம் போன்ற தொந்தரவுகளை வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு இலக்கில் கவனம் செலுத்துங்க. முடிவுகளை அளவுக்கு மீறி தாமதிக்க வேண்டாம். உழைப்பிற்கான மதிப்பு தெளிவாக கேளுங்க. பணவரவு மற்றும் செலவுகளை எழுதி பாருங்கள். ரொம்ப அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. செய்யக்கூடாது எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிறது, அதிகமாக யோசிக்கிற வாய்ப்பை தவிர்த்து விடுவது, இதெல்லாம் வந்து செய்யாதீங்க. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாரம்பரிய பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெருமாள் அல்லது ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. புதன்கிழமை பச்சை நிற ஆடை அணிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கள். வீட்டையும் பணியிடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. தேவையற்ற விமர்சனத்தை குறைச்சி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் பகிர்றது ரொம்ப நல்லதுங்க. கன்னிராசி பொறுத்தவரைக்கும் உங்கள் அறிவும் ஒழுக்கமும் உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் அனைத்தையும் முழுமையாக அமையும் வர காத்திருந்தால் வாய்ப்புகள் தாமதமாகலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா வாழ்க்கை வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.